கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசி கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம். தமிழ் மாதங்களில் 12வது மாதம், கடைசி மாதம் விஸ்வாவசு வருடம் இந்த மாதத்தோட முடிவடைகிறது. இந்த கடைசி மாதம் பங்குனி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாசம். இந்த பங்குனி மாசம் அப்படிங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, வீடு மனை கொள்றது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் பங்குனி மாசம் 13ஆம் நாள் ராமநவமி. ராமநாமம் சொல்வதற்கு மிக அற்புதமான நாள். எல்லா நாளும் சொல்லலாம், அன்றைக்கு சொல்வது இன்னும் சிறப்பு, கூடுதல் பலனை தரும். அதனால பாத்தீங்கன்னா அன்றைய தினம் ராமநாமம் சொல்ல வேண்டும். அந்த ராமநவமி அன்று ராமநாமம் சொல்லும் பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாவது சொல்லும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும், பிதுர் சாபம் விலகும். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க தீய சக்திகள் அண்டாது, பிளாக் மேஜிக் பாதிக்காது, செய்வனை பாதிப்பு இருக்காது. ஆக மிகச் சிறப்பான நாள் ராமநாமம் சொல்வதற்கு. அடுத்ததா பங்குனி மாசம் 18ஆம் நாள் பங்குனி உத்திரம். விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், திருக்கல்யாண உற்சவத்தை காண வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த தினம் தெய்வங்களுடைய திருமண நாள். ஆக எந்த தெய்வமா இருந்தாலும் திருக்கல்யாண உற்சவத்தை காண்பது சிறப்பு. திருக்கல்யாண உற்சவத்தை காண்பவர்களுக்கு திருமண தடை விலகும், திருமண வாழ்க்கை சிறப்பாகும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடம், தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 27ஆம் தேதி வரை. 6ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா வக்கர நட்சத்திரத்துக்கு வக்கரத்துல சஞ்சரிக்கிறார். 6ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடைந்து 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். பொதுவா ராசிநாதன் 6ல சஞ்சரிப்பது நன்மை இல்லை. ஏன் அப்படின்னா நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். உத்தியோக சம்பந்தமான வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறதுலாம் நடக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்ப பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள், ஏதாவது ஒரு பதவியில இருந்தா கூட உங்களுக்கு உங்களை பேரை சொல்லி கெட்ட பேராக்கி உங்களை தொழிலையோ அல்லது பதவியில இருந்தோ விடுவிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. ஏன்னா குரு உங்க ராசிநாதன் 6ல சஞ்சரிக்கிறாரு. அப்போ உங்களுடைய புகழுக்கும் அந்தஸ்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய செயலை நடத்துவார்கள் 27ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். 27ஆம் தேதி வரை மகாவிஷ்ணுவை பெருமாளை போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ல போய் நீச்சமாகிறார் உங்க ராசிநாதன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சகதியில சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. இது ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கண்டக சனி, சனி சுபத்துவம் அடைகிறார். சனி கண்டக சனியா இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். சலிப்பு, பிடிவாதம், அந்தத்தை கொடுக்கிறார். அப்ப சுக்கிரன் நவகிரகத்துல முக்கால் சுபர், சனி நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா சுபத்துவம் அடைகிறதுனால. அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் தேதி வரைக்கும் நன்மைகளை தருகிறார். என்ன நன்மை தருகிறார்? திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, இந்த மாதிரியான நன்மைகளை செய்கிறார். நண்பர்கள் வழி அனுகூலங்கள், கூட்டு தொழில் அமோக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிவட்டார பழக்கங்கள், சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், இந்த மாதிரியான நன்மையை செய்கிறார். இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைகிறதுனால 11ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். தாயார் சன்னதியில நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி, இந்த மாதம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு.
அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல மறைகிறார்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நேரம் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்த அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொலைதூர பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம், கீர்த்தி ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா செவ்வாய் 6ல சஞ்சரிப்பது நன்மை. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி வரை 6ல சஞ்சரிக்கிறார். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நோய் எல்லாம் நீங்கி நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இருக்கும் 19ஆம் தேதி வரை. 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வரார். அப்ப 3ஆம் இடத்த அதிபதி 7ல வரும்பொழுது நன்மை. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய கையெழுத்து, ஜாமீன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நன்மை நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு, நில இட சம்பந்தமான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்த அதிபதி 7ல இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையிடம் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழில கவனமாக, பார்ட்னரை நம்புறதுல கவனமாக இருக்க வேண்டும். ஆக உங்களுக்கு இந்த மாதம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக உத்தமமான பலனை தரும். உங்க ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா துணி வாங்கி கொடுக்கறதோ, அல்லது அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கறதோ, நகை வாங்கி கொடுக்கறதோ, வெள்ளி வாங்கி கொடுக்கறதோ, இந்த மாதிரி அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிறது. ஆக இந்த பங்குனி மாசங்கிறது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் வலுவடைகிறது. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இதுலயே கிரகங்கள் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில நன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் புதிய முயற்சிகள்ல கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள் இருக்கிறதுனால அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆக மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது பங்குனி மாசம் உங்களுக்கு யோககரகான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.